பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா சரஸ்வதி பூஜை. அதனாலே வீட்டில் இருக்கிற இட்லி கடை வேலை வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம குழந்தைங்களை குளிப்பாடி நானுமே குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டேங்க. ஆஃபீஸ் போய் சரஸ்வதி வேஷம் போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தோம். போறதுக்கு முன்னாடி நம்ம லட்சுமா இளநீர் கேட்டாங்களா, அதனால இளநீர் வாங்கி கொடுத்து அவங்களும் குடிச்சிட்டு நாங்களும் குடிச்சிட்டு ஒரு வழியாக ஆஃபீஸ் போயிட்டு சேர்ந்த உடனே நம்ம லட்சுமாவை ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் தாங்க போட வச்சு. அந்த சரஸ்வதி ட்ரெஸ் போன வருஷம் எடுத்ததுனால கொஞ்சம் சின்னதாயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல ஆல்டர் பண்ணிட்டு அதையுமே அவங்களுக்கு போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வச்சிருந்த ஜுவல்ஸ் எல்லாம் போட்டதுக்கு அவங்களுக்காக வாங்கினா அந்த கீடத்தையுமே வச்சுட்டாங்க. அந்த கீடம் வச்சோன்னா பாதி சரஸ்வதியாவே மாறிட்டாங்க. ரொம்பவே அழகாவும் இருந்தாங்க. நம்ம லட்சுமா கிட்ட ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் மேக்கப் போட்டாலும் ரொம்பவே பொறுமையா அமைதியா அழகா போட்டுப்பாங்க. அது அவங்க கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்தது. அதெல்லாம் போட்டு விட்டுட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு மேக்கப் போட்டு நடுவில் அந்த ரெட் பொட்டு மட்டும் வச்சு விட்டேன் பாருங்க. லட்சுமா அசல் சரஸ்வதியாவே இருந்தாங்க. என்ன நாங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனலாக நம்ம லட்சுக்கு வீணை கொடுக்கறதுக்கு பதிலாக கிட்டாரை கொடுத்துட்டோம்னா பாருங்களேன், பரவாயில்லைங்க. அதுவுமே நல்ல ட்ரெண்டிங் சரஸ்வதி மாதிரி தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம சுஜனுமே வந்து நான் முருகர் வேஷம் போட்டுக்கிறேன்னாரு. அந்த முருகருக்கும் நம்ம முருகர் வேஷத்தை போட்டு அப்படியே ரெண்டு பேரும் நிற்க வச்சு பார்த்தா வேற லெவலில் இருந்ததுங்க. எங்க வீட்டுக்கு சரஸ்வதியும் முருகரும் ரொம்பவே அழகா இருந்தாங்க. வீட்டில் நீங்க என்ன பண்ணீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.